ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை தினம் ஒரு கீதை வகுப்புக்கு வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ தினமும் ஒரு பகவத்கீதை எளிமையாக எவ்வாறு புரிந்து கொள்வது, நடைமுறையில் எவ்வாறு பயிற்சி பண்றது, பகவத்கீதை நமக்கு கற்றுக்கொள்கிற பாடம் என்ன. இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 1வது அத்தியாயத்துல 8வது பதம். இதுல ஒரு 6 பேருடைய பேரை வந்து துரியோதனன் துரோணாச்சாரிட்ட சொல்றார். குருக்ஷேத்திரத்துல அந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி துரியோதனன் துரோணாச்சாரிட்ட பேசிட்டு இருக்கார். இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல பாண்டவர் அணியில யாரெல்லாம் இருந்தாங்க அவங்கள பத்தி அவங்களுடைய பெருமைகள்லாம் சொன்னார். பாண்டவர் அணியில் இருக்கிறவங்களுடைய பெருமைகளை. இப்போ அவருடைய அணியில இருக்கிற கௌரவருடைய அணியில் இருக்கிறவங்களுடைய பெருமைகளை சொல்லிட்டு வர்றாரு. அதுல வந்து பீஷ்மர், கர்ணா, கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா, விகர்ணா, அப்புறம் சோமதத்தருடைய பையன் பூரிஸ்ரவா. இவங்களை வந்து எப்போதுமே போர்ல தோல்பிக்கவே முடியாது. இவங்க யுத்த பூமியில வந்தா வெற்றி தான். அப்ப இவங்களோட ஒருத்தருடைய மகிமைகளை தான் நம்ம பேசிட்டு வந்தோம். பீஷ்மர், கர்ணர் 2 பேரை பத்தி போன வகுப்புல பேசினோம். இன்னைக்கு வந்து கிருப்பாச்சாரியா மற்றும் அஸ்வத்தாமன். கிருப்பாச்சாரியா குரு வம்சத்து டீச்சர்ல அவர் ஒருத்தர். குரு வம்சத்துல பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா டீச்சர், குருக்களுக்கு வந்து அப்ப எல்லாருமே குரு வம்சம் தான். யுதிஷ்டிர மகாராஜ், அர்ஜுனா, பீமா, நகுலா, சகதேவா, துரியோதனா, துச்சாசனா எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். அப்போ இந்த குருக்களுக்கு ஆசிரியரா இருந்தவர் தான் கிருப்பாச்சாரியர். கிருப்பாச்சாரியர் வந்து ஸ்ரத்தவான்கிற ஒரு முனிவருக்கு குழந்தையா பிறந்தார். 2 ரெட்டை குழந்தைங்க, கிருப்பாச்சாரியா, கிருப்பி. கிருப்பான்னு ஒரு பையன், கிருப்பின்னு ஒரு பொண்ணு அந்த முனிவருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த முனிவர் என்ன பண்ணாங்க, அந்த முனிவருக்கு அந்த குழந்தை தோன்றியது அவருக்கு தெரியாது. அவர் அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டார். இப்ப என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் சந்தனு மகாராஜா காட்டுல வேட்டையாட போகும்போது 2 குழந்தைகள் எடுத்துன்னு வந்தார், கிருப்பா, கிருப்பி. அப்ப சந்தனு மகாராஜுடைய அரண்மனையில இந்த 2 குழந்தைகள் வளர்ந்தாங்க. பிற்காலத்துல இந்த கிருப்பாவும் கிருப்பியும் வந்து, கிருப்பி வந்து துரோணாச்சாரியரை கல்யாணம் பண்ணிடுறாங்க, துரோணாச்சாரியுடைய மனைவி. கிருப்பா வந்து குரு வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்கறது, மிலிட்டரி ஆர்ட், இந்த யுத்த கலை, வில் வித்தை, வால் பயிற்சி இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. ஸோ கிருப்பாச்சாரியா வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். அதுல வேத ஞானத்திலும் சரி, அந்த இராணுவ பயிற்சியிலும் சரி, எல்லாத்திலும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். ஸோ கிருப்பாச்சாரியர் ஒரு பக்கம் இருக்கார். யார் பக்கம்? பாண்டவர் கௌரவர் பக்கம் இருக்கார். இப்ப துரியோதன் என்ன சொல்றாரு, எங்க பக்கம் கிருப்பாச்சாரியர் இருக்காரு. கிருப்பாச்சாரியர் வந்து போர்ல இது வரைக்கும் யாரும் தோல்த்ததே இல்லை, தோல்பிச்சதே இல்லை. அவர் போர்ல தோத்ததே இல்லை. அவர் எப்பவுமே வெற்றி தான் இருக்கு. அதனால கிருப்பாச்சாரியர் இருக்கிறதுனால எனக்கு தோல்வி வராது, நான் இந்த யுத்தத்துல தோக்க மாட்டேன்னு அவர் நம்புறார் துரியோதனன். அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாமனை பத்தி சொல்லும் போது, அஸ்வத்தாமன் துரோணனுடைய பையன், துரோணாச்சாரியர். அஸ்வம் அப்படின்னா குதிரை. இந்த குழந்தை துரோணருக்கு குழந்தைய பிறக்கும் போது இந்த குழந்தை எல்லா குழந்தைய பிறந்தா அழும். இது குதிரை மாதிரி கணிச்சுது. இந்த குழந்தை குதிரை மாதிரி கணிச்சதால இந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமன் பேர் வச்சார். அஸ்வத்தாமன் வந்து துரோணருக்கு ரொம்ப பிரியமான குழந்தை. அப்புறம் எப்படி துரோணாச்சாரியர் வந்து குருக்களுக்கு டீச்சரா இருந்தாரோ குரு வம்சத்துல, அந்த குருகுலத்துல அவருடைய பையனும் படிக்கிறார். பாண்டவர் கூட சேர்ந்துட்டு அஸ்வத்தாமனும் படிக்கிறார். இந்த அஸ்வத்தாமனும் குருகுலத்துல படிக்கிறாரு, அர்ஜுனனும் படிக்கிறாரு. ஆனா அர்ஜுனன் வந்து துரோணருக்கு ரொம்ப பிரியமான குழந்தை. ஏன்னா எல்லா வித்தையிலும் ஒரு ஃபர்ஸ்ட் வருவார். ஆனாலும் தன் பையன் மேல ஒரு பற்றுதல் உண்டு அஸ்வத்தாமனுக்கு. அஸ்வத்தாமன் மேல துரோணாச்சாரியருக்கு. துரோணாச்சாரியர் வந்து யுத்தத்துல வெல்லவே முடியாது அவரை. ஏன்னா அவர் வந்து பரசுராமனுடைய சீடர். அவரும் நிறைய இராணுவ பயிற்சியில ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் துரோணரை வெல்றது அவ்வளவு எளிதில்லை. அப்போ துரோணர் எப்படி வெல்றது? துரோணர்
பீஷ்மர், கிருபாச்சாரியா இவங்களெல்லாம் வெல்றது அர்ஜுனனுக்கு பெரிய சவால். ஏன்னா அதீத பலம் படிச்சவங்க. அப்ப துரோணர் எப்படி வெல்ல முடியும்? கிருஷ்ணர் சொல்றாரு யுதிஷ்டிர மகாராஜ்ட, அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு சொன்னா துரோணர் உடல விட்டுருவார். தன் பையன் மேல உள்ள பற்றுதலால், அஸ்வத்தாமன் மேல உள்ள பற்றுதலால, அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு நீங்க சொல்லு யுதிஷ்டிரா, அப்போ துரோணர் ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய அஸ்திரங்களை கீழே போட்டு அவரும் உடலை விட தயாராயிடுவாரு. ஆனா யுதிஷ்டர் என்ன நினைக்கிறாரு, நான் ஏன் பொய் சொல்லணும்? அஸ்வத்தாமன் உயிரோட தான் இருக்காரு, அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறாரு, அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜா வந்து தர்மமே உருவானவர், எப்போ தர்மத்தின்படி நடக்கிறார். அதனால அனாவசியமே ஏன்னா பொய் சொல்லணும். ஆனா யார் சொல்ல சொல்றா? கிருஷ்ணர் சொல்ல சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னா அது தர்மம். கிருஷ்ணர் சொல்றதா தர்மம். கிருஷ்ணர் வந்து பொய் சொன்னா அது உண்மையாயிடும். கிருஷ்ணர் நினைச்சா பொய்ய உண்மையாக்குவார், உண்மையை பொய்யாக்குவார். எல்லாத்துக்கும் மேல தர்மத்துடைய தலைவன் அவர் தான். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்றாரு தர்மம், அதுல மாற்று கருத்தே இல்லை. கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ணர் ஒண்ணு சொன்னார் அப்படின்னா இது சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா, இது செய்யலாமா வேண்டாமா, இது உண்மையா பொய்யா யோசிக்க கூடாது. ஆனா யுதிஷ்டர் யோசிக்கிறார். யுதிஷ்டரோட ரதம் எப்படி இருக்குமா, குருஷேத்திர போர்ல தரையிலே இருக்காது. தரையில இருந்து ஒரு 5 அடி மேலதான். அந்த ரதம் வந்து தரையிலேயே படாது. நம்ம சொல்ல நம்ப மாட்டாங்க. என்ன எல்லாம் கதை விடுறாங்க, ரதம் நிக்குதான், தரையில நிக்குதான், மேல நிக்குதான். ஹாலிவுட் படத்துல எடுத்தா நம்புவாங்க. ஹாலிவுட் சினிமால ரதம் பறந்து போனாலே நம்புவாங்க, மனுஷன் பறந்து போனா நம்புவாங்க. நம்ம ஹனுமான் பறந்து போனான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஹனுமான் வந்து லங்கைக்கு பறந்து போனார் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா சினிமால வந்து அவதார் படத்துல அது ஹீரோ பறந்து போனான்னு நம்புவாங்க, இல்லையா? அதுதான் கலியுகம். சோ யுதிஷ்டிர ரதம் இருக்கு இல்லையா, அது தரையில இல்லவே இல்லை, இப்படி மேல இருந்தா. தரையில விட 4 அடி மேல இருக்கும், தரைக்கு மேல. ஆனா எப்போ வந்து கிருஷ்ணர் சொல்லி யுதிஷ்டிர சொல்ல மாட்டேன்னு சொன்னாரோ, ரதம் கீழே விழுந்துருச்சு தரையில. அப்ப என்னது, கிருஷ்ணர் சொல்றதா தர்மம். கிருஷ்ணருக்கு மேல ஒரு தர்மம் கிடையாது. சரி, அப்ப என்ன பண்ணாரு, யுதிஷ்டிர சொல்ல மாட்டேங்கிறார். ஆனா அஸ்வத்தாமன் இறந்து போனானாதான் துரோணர் வந்து இந்த உடலை விடுவார், இல்லாட்டி துரோணர் வந்து அவரை வெல்ல முடியாது. அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, அந்த குருக்ஷேத்திர போர்க்காலத்துல அஸ்வத்தாமன் ஒரு யானை இருந்து, யானைக்கு பேர் வந்து அஸ்வத்தாமன். இப்ப என்ன சொன்னார் கிருஷ்ணர் வந்து, அஸ்வத்தாமன் யானையை கொல்லுங்க. அஸ்வத்தாமன் யானையை கொண்டுட்டு இப்ப சொல்லுங்க அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டார் அப்படின்னு. இப்ப பீமன் என்ன, கிருஷ்ணர் பீமனை கூப்பிட்டார். கிருஷ்ணா வந்து பீமனை கூப்பிட்டு, பீமா நீ அந்த அஸ்வத்தாமன் யானையை கொல்லுனர். பீமனுக்கு 10,000 யானை பலம். கதை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு அஸ்வத்தாமன் யானையோட நடு தலையில. அப்படி வாய் மூக்கெல்லாம் ரத்தம் வந்து யானை தரையில விழுந்து இறந்து போச்சு. இப்ப சொன்னாரு கிருஷ்ணர், பீமா நீ வந்து சொல்லு அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு சொல்லு. பீமனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பீமன் வந்து யுதிஷ்டர் மாதிரி இல்ல. பீமா வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அதை உண்மைன்னு சொல்லுவார். அவர் பொய்யே சொன்னாலும், கிருஷ்ணர் பொய் சொன்னாலும் அது கரெக்ட் தான் சொல்லுவார். கிருஷ்ணர் வந்து பீமனை கூப்பிட்டு வெள்ளக்காக்கா பறக்குன்னு சொல்ல, ஆமாமா வெள்ளக்காக்கா பறந்து. கிருஷ்ணா என்ன சொன்னாலும் பீமன் அதை செய்வார். ஏன்னா அந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல பீமனுக்கு சரணாகுது. கிருஷ்ணாவோட ஒரு உயர்ந்த வார்த்தை, கிருஷ்ணர் சொல்றதோட உயர்ந்த வார்த்தை இல்லைங்கிறதுல பீமா வந்து கான்பிடண்டா இருக்கு. இப்போ கிருஷ்ணா என்ன சொன்னாரு, பீமா நீ யுதிஷ்டர்கிட்ட நீ போய் துரோணாச்சாரிட்ட போய் அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு சொல்லுங்க. இப்ப பீமன் என்ன பண்ணாரு, ரதத்தை விட்டு குதிச்சு துரோணாச்சாரி முன்னாடி போய் அஸ்வத்தாமன் இறந்தான், அஸ்வத்தாமன் இறந்தான், அஸ்வத்தாமன் இறந்தான் சிரிக்கிற. துரோணர் நம்பவே மாட்டேங்கிறார். ஏன்னா பீமன் பொய் சொல்லுவார், ஆனா யுதிஷ்டர் பொய் சொல்ல மாட்டார். அதனால துரோணாச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, யுதிஷ்டரை பார்த்து கேட்கிறாராம், யுதிஷ்டரா நீ சொல்லு அஸ்வத்தாமன் இறந்தானா? அப்ப என்ன சொல்றாரு யுதிஷ்டிர மகாராஜ், அஸ்வத்தாமன் யானை இறந்ததுன்னு சொல்றாரு. அஸ்வத்தாமன் இறந்தா சொல்ல, அப்ப கூட அஸ்வத்தாமன் யானை சொல்லி கிருஷ்ண சங்க ஊதிடுவார். அந்த யானைங்கிற வார்த்தை அவர் காதுல உள்ள, துரோணாச்சாரி காதுல. அப்ப என்ன ஆயிரும், அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படிங்கிற செய்தி கேட்டோடனே துரோணர் தன் ஆயுதங்களை கீழே போட்டு அவரும் உடலோட தயாரில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அஸ்வத்தாமன் மேல துரோணருக்கு பற்றுதல். இந்த அஸ்வத்தாமன் குழந்தையா பிறக்கும் போதே அவன் தலையில ஒரு நெற்றியில ஒரு மணி இருந்தது. அஸ்வத்தாமனுடைய தலை உச்சந்தலையில ஒரு மணி இருக்கும். அந்த மணி இருந்ததுனால அஸ்வத்தாமன் வந்து உடல் பலம் தேஜஸ் எல்லாம் இருக்கும் அஸ்வத்தாமன். அவன் பிறப்பால் ஒரு பிராமணருடைய பையன். அஸ்வத்தாமன் பிறப்பால துரோணருடைய பையன், பிராமண பையன். ஆனா அவன் செயல் வந்து பாத்தீங்கன்னா அவன் பிராமணருக்கு உண்டான செயல் பண்ணல. என்ன ஆச்சு, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, யுத்தத்துல வந்து துரோணர் கொல்லப்பட்டாரு. எப்படின்னா நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லி எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க.
அதனால அவர் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டவர்களை பழி வாங்கணும்னு அஸ்வத்தாமன் என்ன பண்ணா, ராத்திரோட ராத்திரியா போய் பாண்டவருடைய கூடாரத்துக்குள்ள போய் பாண்டவர்களை கொல்றதா நினைச்சு பாண்டவருடைய 5 குழந்தைகளை கொண்டுரு. பாண்டவருடைய 5 பசங்க, சின்ன பசங்க, 12 வயசு 13 வயசா இருக்கும். அந்த 5 பசங்களையும் வெட்டி, வால் எடுத்து போய் வெட்டி துண்டு துண்டா பீஸ் பீஸா எரிச்சு சாம்பலாக்கி, சாம்பல் கூட மிஞ்ச. இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணார் அஸ்வத்தாமன். அவர் நினைச்சாரு பாண்டவர்களை கொண்டுட்டேன்னு துரியோதன்கிட்ட சொல்றாரு. துரியோதனுக்கு கூட அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு சத்திரியன் நேருக்கு நேரம் சண்டை போடுவார். தெருவாரு ஒரு சத்திரியர் நேருக்கு நேரம் சண்டை போடுவார். தூங்கிட்டு இருக்கிறவர் ஆயுதம் இல்லாதவர்களும் தாக்க மாட்டார். ஒருத்தருக்கு ஆயுதம் இல்லை, 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா சத்திரிய தர்மம் என்னன்னா, உங்க கையில ஆயுதம் இல்லைன்னா நான் ஆயுதம் கொடுத்து சண்டை போடுவேன். அப்புறம் உங்களை முன்னுல பின்னாடி தாக்குறது, தூங்கிட்டு இருக்கும்போது தாக்குறது, அதெல்லாம் சத்திரிய தர்மம் கிடையாது. அதனால துரியோதனுக்கு இந்த செயல்ல திருப்தி இல்லை. அஸ்வத்தாம போய் பாண்டவர்களை தூங்கிட்டு இருக்கும்போது கொல்றேன்னு போயிட்டு பாண்டவருடைய பசங்களை கொண்டுட்டு வந்துட்டு இப்பெல்லாம் அழறாங்க. திரௌபதி அழறா, அர்ஜுனன் பீமன் அழறாங்க. 5 குழந்தை இறந்து போயிட்டாங்க. இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீ போய் அந்த அஸ்வத்தாமனை பிடிச்சிட்டு வாங்க. அஸ்வத்தாமனை பிடிச்சு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இது கிருஷ்ணரே சொல்றாரு. ஆமா, பீமன் சொல்றாரு அஸ்வத்தாமனை கொல்லணும், அஸ்வத்தாமனை கொல்லணும். இப்ப என்ன பண்ணாரு கிருஷ்ணா, பாண்டவருக்கு ஒரு பரீட்சை வச்சாரு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, பாண்டவருக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. என்ன பண்றாங்க பார்க்கலாம். இந்த அஸ்வத்தாம பிறப்பால் ஒரு பிராமணன், குருவோடைய பையன். ஆனா அவன் செய்த செயல் ரொம்ப ரொம்ப பாவகரமான செயல், கொடுமையான பாவம் பண்ணிட்டான். அப்போ அவனை கொல்லலான்னு சாஸ்திரம் சொல்லுது. யார் தூங்கிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு தீய வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணா, விஷ வச்சு கொல்ல பாக்குறது, அடுத்தவங்கள மனைவி அபகரிக்கிறது, சொத்தை அபகரிக்கிறவங்க எல்லாம் கொடூரமான பாவிங்க, ஆததாயினா. இந்த பாவிகளை கொல்லலான்னு சாஸ்திரம் சொல்லுது. கிருஷ்ணரும் சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் என்ன பண்ண, அஸ்வத்தாமனை பிடிச்சிட்டு வந்தார். அஸ்வத்தாமனை கைது பண்ணி கொண்டு திரௌபதி முன்னாடி நிப்பாட்டுறாரு. திரௌபதி யுதிஷ்டர் எல்லாம் நிக்கிறார். இப்ப என்ன பண்ணலாம், கிருஷ்ணா சொல்றாரு அவனை கொல்லுங்கிற. ஆனா யுதிஷ்டர் மகாராஜ் சொல்றாரு வேண்டாம், அவர் குருவோடைய பையன், அதனால அவனை கொல்லக்கூடாது. சரி, இப்ப திரௌபதிட்டே விட்டுறணும், ஏன்னா அம்மாவுக்கு தானே அந்த வேதனை இருக்கும். இப்ப திரௌபதிட்ட கேட்கறாங்க என்ன பண்ணலாம் அஸ்வத்தாமனை. திரௌபதி சொல்றாங்க, அவன் குருவோடைய பையன், பிராமணன், அவனை கொல்ல வேண்டாம், மன்னிச்சு விட்டுறலான்னு. பாருங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அவன் தலையை சீவிட்டு தான் மறு வேலையை, இல்லையா? அப்போ திரௌபதி என்ன நினைக்கிறாங்க, அஸ்வத்தாமன் செய்த குற்றத்தை மறக்க மட்டும் இல்ல, மன்னிக்கவே செய்யறாங்க. திரௌபதி என்ன சொல்றாங்க, இப்போ என்னுடைய பிள்ளைங்க இறந்ததுனால நான் வருத்தப்படுறேன், என்னுடைய பிள்ளைகள் இறந்து நான் கவலைப்படுறேன். அதே மாதிரி அஸ்வத்தாமனை நீங்க கொண்டுட்டா அவங்க அம்மாவும் கவலைப்படுவாள்ல. அதான் வைஷ்ணவி. ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி பாக்குறாங்க, நான் பட்ட துன்பம் மற்றவர் அடையக்கூடாது, இல்லையா? வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருப்பாம்புதி. ஒரு வைஷ்ணவர் மற்றவங்க துன்பப்படும் போது கவலைப்படுவாங்க, தன்னுடைய கவலையை இன்னொருத்தர் அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவதான் வைஷ்ணவர். அப்ப திரௌபதி என்ன நினைக்கிறாங்க, நான் என் குழந்தைகளை பிரிஞ்சு இப்ப அழுதுட்டு இருக்கேன். அப்போ அர்ஜுனன் போய் அஸ்வத்தாமனை கொன்னுட்டா, அப்ப கிருப்பி அவங்க அம்மா துரோணனுடைய மனைவி, அவளும் தன் பிள்ளையை பிரிந்து அழுவா இல்லையா? அப்ப அந்த நிலைமை அவங்களுக்கு வேண்டாம், அதனால அவனை மன்னிச்சு விட்டுறணும். இப்ப என்ன, பீமனுக்கு உடன்பாடே இல்லை, அஸ்வத்தாமனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும். கிருஷ்ணர் என்ன முடிவு பண்ணாரு, அவன் கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை சபிக்கிறார். இவன் ரோகம் உடம்பெல்லாம் குஷ்டம் ரோகம் சந்தோஷம் இல்லாம வியாதி காட்டுல போய் தனி மரமா பைத்தியமா சுத்திட்டு இருக்கணும், சாபம் கொடுத்துட்டார். அர்ஜுன் என்ன பண்ணாரு, தன்னுடைய உடைவாள் எடுத்து அவன் தலைமுடியை வெட்டிட்டாரு. அந்த மணி இருக்குல்ல தலைமுடியில, அந்த மணி வெட்டினோடனே அஸ்வத்தாமன் தன் பொலிவை இழந்து, தன் சக்தி இழந்து என்ன ஆயிட்டாரு, ஒரு பைத்தியக்காரனை போல காட்டுல சுத்திட்டு இருக்கு. அப்போ இது என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த அஸ்வத்தாமன் ஒரு சிரஞ்சீவி. சிரஞ்சீவினா நீண்ட காலம் வாழக்கூடியவங்க. கிருப்பாச்சாரியர் ஒரு சிரஞ்சீவி. அதாவது 8 சிரஞ்சீவி இருக்காங்க, நீண்ட காலம் மரணம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நீண்ட காலம் வாழக்கூடியவங்க. அஸ்வத்தாமன் ஒருத்தர், கிருப்பாச்சாரியர் ஒருத்தர், அப்புறம் வியாசர், அப்புறம் பலி மகாராஜ், ஹனுமான், அப்புறம் பரசுராமர், அப்புறம் என்ன 2 பேர் யாரு, பரசுராமர், ஹனுமான், பலி மகாராஜ், வியாசர், கிருப்பாச்சாரியர், அஸ்வத்தாமா, விபீஷணன். இவங்க 8 பேர் சிரஞ்சீவி, நீண்ட காலம் வாழ்றவங்க. ஆனா இப்ப அதுவே அஸ்வத்தாமனுக்கு சாபமா போச்சு.
என்னாச்சு? நீண்ட காலம் வாழ்றார், ஆனா என்ன பண்ண முடியாது, நிம்மதியா வாழ்க்கை இல்லை. உடம்பெல்லாம் ரோகம் வந்து அதுக்கு அவனை கொல்லவே செஞ்சிருக்கலாம் இல்லையா? யாருமே இல்லாம காட்டுல போய் தனி இடத்துல தனிமையா வாழ்றதுங்கிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்பெல்லாம் ரோகம் வந்து பொலிவெல்லாம் இழந்து சக்தி இழந்து ஒரு பைத்தியக்காரன் மாதிரி சுத்திட்டு இருக்கு. அதுவே மரணத்தோட பெரிய தண்டனை அது அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால இன்னைக்கு முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, அஸ்வத்தாமனை போல ஒரு சிரஞ்சீவி துரியோதன் பக்கம் இருந்தாலும், கிருப்பாச்சாரியனை போல ஒரு சிரஞ்சீவி துரியோதன் பக்கம் இருந்தாலும் துரியோதனால வெல்ல முடியாது. ஏன்னா அவன் அதர்மத்தின் பக்கம் இருக்கு. அவங்க எல்லாம் அதர்மத்தின் பக்கம் இருக்காங்க. அதனால துரியோதனால இந்த யுத்தத்தை வெல்ல முடியாது. அப்ப இங்க பாடம் என்ன? பீஷ்மர் மாதிரி ஒரு மகாரதர், அஸ்வத்தாமனை போல ஒரு சிரஞ்சீவி, கிருப்பாச்சாரியரை போல ஒரு சிரஞ்சீவி, துரோணரை போல ஒரு பெரிய ஆச்சாரியர், இவங்க எல்லாம் துரியோதன பக்கம் இருந்தாலும் அவங்க அதர்ம பக்கம் நின்னதுனால துரியோதனால இந்த யுத்தத்துல வெல்ல முடியல. ஸோ இதுல பாடம் என்ன? இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது, வைணவர் என்றால் மறக்கணும், மன்னிக்கணும். வைஷ்ணவர்னா ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி இருக்கணும்? யாராவது தப்பு பண்ணா, ஏதோ ஒரு பக்தர் தப்பு பண்ணிட்டாரு இல்ல யாராவது தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை மறந்துறது மட்டும் இல்ல, அவங்கள மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மறந்துடணும். அப்படி ஒன்று நடந்ததா? ஞாபகமே இல்லையே. இப்போ ஒரு பக்தரை பார்த்து நமக்கு என்ன தோணும்? இவர் அன்னைக்கு அப்படி பேசினாரு, அந்த மாதிரி பண்ணாரு, அப்படிதான் நமக்கு தோணும். இப்ப நமக்கு யாராவது தப்பு பண்ணிட்டாலோ, நம்மளை யாராவது குறை சொன்னாலோ, குற்றம் சொன்னா நமக்கு என்ன தோணும்? வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமா? அவங்க பண்ண தப்பை மறந்துடணும், மன்னிச்சிடணும். மன்னிச்சது மட்டும் இல்ல, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே அப்படி ஒன்று எனக்கு ஞாபகம் இல்லையே சொல்லு. சாரி பிரபு, நான் அன்னைக்கு உங்களை அப்படி பேசிட்டேன். அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்ப மன்னிச்சது மட்டும் இல்ல, மறந்து. அதுதான் திரௌபதி. பாண்டவர்கள் அவ்வளவு பெரிய குற்றம் பண்ணவங்களுக்கு கூட என்ன பண்ணாங்க? அவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விட. நமக்கு யாராவது கெடுதல் பண்ணா கூட அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நல்லது பண்ணி, அட இந்த மனுஷனுக்கு போய் நான் கெடுதல் பண்ணிட்டேனே. நமக்கு யாராவது கெடுதல் பண்ணா கூட அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நம்ம நல்லது பண்ணிடணும். அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கு போய் கெட்டது பண்ணிட்டேனே. இதுதான் பாயிண்ட். அதனால இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து, ஒரு வைஷ்ணவர் வந்து ரொம்ப கருணை உள்ளவராக இருக்கணும். யாராவது அவருக்கு குற்றம் செய்துட்டா கூட அந்த பக்தர் வந்து மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அந்த சம்பவத்தை மறந்தே விட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது